Hello guys, welcome to Tech Brainy. Guys, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாஸ்வேர்ட் protected files இருக்கு பாத்தீங்களா, PDF files சொல்றேன். பாஸ்வேர்ட் protected PDF files வந்து எப்படி நாம பாஸ்வேர்ட் இல்லாம ரெகுலரா யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த சினாரியோவை சொல்றேன், இத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமே நீங்க இந்த வீடியோ ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கான நீங்கள் உங்களோட மெயிலிருந்து எடுக்கிறீங்க, ஓகேவா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ்வேர்டு போட்டே ஆகணும். பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்குள்ளே PDF ஓப்பன் ஆகாது. அதர் சினேரியோவும் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அத்தன்டிகேஷன் பின் போட்டே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆதார் கார்டு ஓப்பனே ஆகாது. ஓகே, இந்த பாஸ்வேர்டு ப்ராசஸை வந்து ஒரு டைம் பண்ணினா போதும். ஒவ்வொரு டைமும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இது உண்மையிலுமே கடுப்பாகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னோட கலீக் ஆச்சு. அந்த பர்சன் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வந்து திரும்ப திரும்ப கேட்குது, எனக்கு ரொம்பவும் இரிட்டேஷனாக இருக்குது, இந்த பாஸ்வேர்டு இல்லாமல் இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அவங்களுக்காக ஒரு மெத்தட் வந்து நான் அவங்களுக்காக பண்ணி காமிச்சேன். அந்த ப்ராசஸை உங்களுக்கும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் மட்டும் போடுங்க. அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல் ஷேர் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஃபைல் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக இருக்குது. ஓகே, அந்த ஃபைல் வந்து இதுதான். ஓகே, இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுது. இதோட பாஸ்வேர்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ நான் இந்த பாஸ்வேர்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, வெல் அண்ட் குட். இந்த ஃபைல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த டைமும் இந்த ஃபைல் வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஸ்டெப் தான். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல பிரிண்ட்குள்ள ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் Ctrl+P ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிக்குது. ஓகே, இதில் 8 பேஜஸ் இருக்குது. இந்த இடத்துல என்னோட பிரிண்டர் வந்து LaserJet 1020. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து PDFக்காக இது வந்து பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து டெமோ ஃபைல்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை இந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பாஸ்வேர்டு இல்லாமையே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்பவும் சிம்பிள். சில பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா சில பேர்த்துக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாஸ்வேர்டு இல்லாமையே இது ஓப்பன் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். உங்களில் யாருக்காவது எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்காக 399 rupeesக்கு வந்து 2 எத்திக்கல் ஹேக்கிங்குள்ள கோர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட இருந்து அந்த கோர்ஸை வாங்கிக்கலாம். நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். பாய்.